head and neck region la practical point of view then theoretical point of view ஏன்னா cranial nerve nuclei இந்த cranial nerve nuclei பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நிறைய 2 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு அதில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் MCQs அதெல்லாம் வந்து நிறைய வரும். லோவர் மோட்டார் நியூரான் பால்சியா இல்லை அப்பர் மோட்டார் நியூரான் பால்சியா இதெல்லாம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் we are going to discuss about the topics in head and neck regionல இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ தென் தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுலேயும் என்னன்றதை நம்ம பார்த்துப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்குற முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா cranial nerve nuclei. இந்த cranial nerve nuclei பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாக நிறைய 2 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு அதில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் MCQs அதெல்லாம் வந்து நிறைய வரும். அது மாதிரி நீட் பிஜி போனேனாலும் நிறைய MCQ கொஸ்டின்ஸ் வந்து இந்த cranial nerve nuclei வச்சு ஒவ்வொரு வருஷமும் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ ஃபிசியாலஜியில் ப்ராக்டிகல்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு cranial nerves-ஐயும் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த cranial nerve டெஸ்டிங் முடித்த பிறகு எதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீ ஃபைனல் இயர் என்ட்ரு ஆன உடனே உனக்கு வந்து நியூராலஜி பொறுத்தளவில் ஹெமிப்ளீஜியா பேஷண்ட் வந்து உனக்கு லாங் கேஸாக கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த ஹெமிப்ளீஜியா பேஷண்ட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த cranial nerve எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷார்ட் கேஸாக கொடுக்கும்போது ஒரு ஃபேஷியல் நர்வ் பால்சி அல்லது ஒரு ஸ்குவிண்ட் கேஸு அல்லது 6th nerve பால்சி அந்த மாதிரி வெறும் பால்சி மட்டும் cranial nerve பால்சி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கேஸ் கொடுக்கும்போது அது லோவர் மோட்டார் நியூரான் பால்சியா இல்லை அப்பர் மோட்டார் நியூரான் பால்சியா இதெல்லாம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ரைட் சைடு ஃபேஸ் முழுக்கவே ஒரு பால்சி வந்து வந்திருக்காருன்னு வச்சுக்கோ. ஃப்ரம் ஃபோர்ஹெட்லேருந்து சின் வரைக்கும் ஒரு சைடு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகி வரும்போது இப்போ அந்த பேஷண்ட்டும் இருக்குது, ஒரு ஹைப்பர் டென்ஷனும் பார்த்தோன்னே இருக்குது அப்படின்னோடனே நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம் அப்படின்னா அந்த ஃபேஷியல் நர்வ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே ரைட் சைடு ஃபேஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, ப்ரெஷர் பேஷண்ட்டாக வேறு இருக்கார், ஸோ ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்றனால மேபி ஹெமரேஜ் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு மூடுக்கு. ஏன்னா என்டையர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸும் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பேசுகிறதுல ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்லர்டு ஸ்பீச் இதெல்லாம் வருது அப்படின்னோடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஸோ இது வந்து ஏதோ சம் அப்பர் மோட்டார் நியூரான் ப்ராப்ளம், ஸோ அங்கே வந்து ஒரு ஹெமரேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா என்ன தோணும் அப்படின்னா ரைட் சைடு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது இந்த அப்பர் மோட்டார் நியூரானில் யூஸ்வலாக வந்து அப்பர் ஹாஃப் த ஃபேஸ் வந்து எஸ்கேப் ஆகிடும், லோவர் ஹாஃப் தான் வந்து பாதிப்போடு இருக்கும். அட் த சேம் டைம் இங்கேருந்து அப்போ ஏன் வந்து பேச்செல்லாம் ஒரு தடுமாற்றம் வந்துச்சு, அந்த ஸ்லர்டு ஸ்பீச் ஒரு இதெல்லாம் இருக்குது ஏன் அப்படின்னா ஏன்னா என்டையர் இதுவும் போயிருக்கு அப்படின்றதுனால ஒவ்வொரு ஃபைபர்ஸும் போகிறது ப்ராப்ளமேட்டிக் ஆகி இது கிட்டத்தட்ட வந்து உனக்கு ஒரு ஹெமிப்ளீஜியா மாதிரி ஒரு லுக்கை கொடுக்குது. பட் கம்ப்ளீட் ஃபேஸ் ஆகிருக்கு, அப்பர் ஃபேஸ் எஸ்கேப் ஆகலைன்றது மூலமாக ஒரு நியூராலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இல்லை இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த லோவர் மோட்டார் நியூரான் டைப்பில் பர்டிகுலராக இந்த ஃபேஷியல் கெனாலில் வரும்போதோ இல்லைனா த்ரூ த ஸ்டைலோமாஸ்டாட் ஃபொராமன் வரும்போதோ சம் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு குழப்பம் இல்லாமல் எந்த ஒரு cranial nerve பால்சியையும் அது நியூக்ளியர் காம்போனன்ட் லெவலில் நடந்திருக்கா இல்லை அந்த ஃபைபர்ஸ் வந்து வரும்போது வெளியேறி போகும்போது அதில் ப்ராப்ளம் நடந்திருக்கா அப்படின்றத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லெவலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இப்போ அனாட்டமி ஆஃப் த cranial nerve அப்படின்றது உனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆல்ரெடி ஸ்பைனல் நர்வ் அனாட்டமி உங்களுக்கு தெரியும். ஸ்பைனல் நர்வ் அனாட்டமி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஸோ அதனால் அதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டோம். பட் cranial nerves பொறுத்தளவில் அதனோட அனாட்டமி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் நர்வுக்கு உனக்கு தெரியும் அதுக்கு ரெண்டு தான், ஸோ ஒரு மோட்டார் காம்போனன்ட் அண்ட் ஒரு சென்சரி காம்போனன்ட். ஸோ ஆல் ஸ்பைனல் நர்வ்ஸ்னு எடுத்துக்கிட்டேன்னா 2 காம்போனன்ட் தான் பார்ப்பீங்க, ஒரு மோட்டார் காம்போனன்ட் ஒரு சென்சரி காம்போனன்ட். மோட்டார் காம்போனன்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சொமேட்டிக் மோட்டார் விசிரோ மோட்டார். சென்சரியிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சரி ஒரு சொமேட்டிக் சென்சரி அண்ட் விசிரோ சென்சரி, அதாவது ஆல் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஃப்ரம் த பாடி வால் அப்பர் லிம் லோவர் லிம் எல்லாத்துல இருந்தும் அந்த மசில்ஸுக்கு போயிட்டுருக்கிறதுக்கு பேர் சொமட்டோ மோட்டார் சொமட்டோ சென்சரி. அதே விசரல் அப்படின்றது இங்கே என்ன பார்ப்பீங்க அப்படின்னா தட் இஸ் த பிராங்கியோ மோட்டார்னு சொல்லுவாங்க, தட் இஸ் சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் போயிட்டுருக்கிறது டு த விசரா அப்படின்னா ஸ்வெட் கிளான்ஸ் பேசியஸ் கிளான்ஸ் தென் பிளட் வெசல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் தென் ஸ்கின்ல வந்து அரக்டார் பைலோரம்னு ஒரு ஸ்மூத் மசில் பார்ப்பீங்க. இதற்கெல்லாம் கொடுக்கக்கூடிய சப்ளை தான் நீங்கள் அங்கே விசிரோ மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ஸோ எந்த ஒரு ஸ்பைனல் கார்டோ ஸ்பைனல் நர்வ்ஸும் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மோட்டார் ரூட்டுன்றது என்ன பார்ப்பேன், திஸ் த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு பார்த்தேன்னா ஸோ திஸ் த ஆன்டீரியர் ஹார்ன், திஸ் த போஸ்டீரியர் ஹார்ன். ஸோ ஆன்டீரியர் ஹார்ன்லேருந்து உனக்கு தெரியும் மோட்டார் ரூட் வருது, போஸ்டீரியர் ஹார்ன்லேருந்து இங்கே போஸ்டீரியர் ரூட். இங்கே போஸ்டீரியர் ரூட்டில் என்ன பார்ப்பீங்க, ஒரு போஸ்டீரியர் ரூட் கேங்லியான்னு ஒன்று பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த 2 ரூட்டும் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு ஸ்பைனல் நர்வ் ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல
சிம்பத்தட்டிக் கேங்லியான் இருக்கும். அந்த சிம்பத்தட்டிக் கேங்லியான் வந்து ஒன்ஸ் அகெயின் ஃபைபர்ஸ் ஃபார் ஆட்டோனோமிக்காக ஃபைபர்ஸ் கிராஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் மோட்டார் ரூட், திஸ் இஸ் சென்சரி ரூட். இந்த கேங்லியான் இங்கே இருக்குது, அதுக்கு என்ன வேலை அப்படின்றது யூஸ்வலாக உனக்கு அனாட்டமி தெரியும். சென்சரி நர்வ்ஸ் அப்படின்றது தே ஆர் சூடோ யூனிபோலார் நியூரான்ஸ்னு பார்த்துருப்பீங்க. ஸோ மோட்டார்ன்றது மல்டிபோலாராக இருக்கும். ஸோ வாட் இஸ் நர்வ் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் நர்வ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த ஆக்சான் ஆஃப் அ நியூரான். ஸோ நிறைய புக்ஸில் நியூரான்னா என்ன, நர்வ்னா என்ன அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்துலையும் திருப்பி ஒரே பேர் கொடுத்துருக்கும் போது குழம்பி நியூரான்னாலும் நர்வ்னாலும் ஒன்று நினச்சிட்ருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அ நியூரான் செல் பாடி, இது திஸ் இஸ் த டென்ட்ரைட் அண்ட் திஸ் இஸ் த ஆக்சான். இந்த ஆக்சான் அப்படின்றது தான் நர்வ் அப்படின்றது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நியூரான்ஸ் வந்து மல்டிபோலார் நியூரான். ஸோ டென்ட்ரைட்டும் செல் பாடிஸும் இந்த ஆன்டீரியர் ஹார்னில், இந்த ஆன்டீரியர் ஹார்ன் ஆஃப் கிரே மேட்டரில் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய ஆக்சான்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் த மோட்டார் ரூட் ஃபார் ஆல் த ஸ்பைனல் நர்வ்ஸ். இதே சென்சரி ஃபைபர்ஸுக்கு பார்க்கும்போது என்னென்னா, சென்சரி நியூரான்றது ஒரு சூடோ யூனிபோலார் நியூரான். ஸோ ஒரு சூடோ யூனிபோலராக இருக்கிறனால இதுக்கு ஒரு பெரிஃபரல் ப்ராசஸ் இருக்கும், ஒரு சென்ட்ரல் ப்ராசஸ் இருக்கும். இந்த பெரிஃபரல் ப்ராசஸ், ஸோ ஒரு பெரிஃபரல் ப்ராசஸ் ஒன்று இருக்கும், ஒரு சென்ட்ரல் ப்ராசஸ் ஒன்று இருக்கும் ஃபார் ஆல் த சென்சரி நியூரான்ஸ். இந்த பெரிஃபரல் ப்ராசஸ் தான் எங்கே போகுதுன்னா அந்த எஃபெக்டார் ஆர்கன். ஸோ சப்போஸ் திஸ் அ ஹேண்ட் அப்படின்னா எஃபெக்டார் ஆர்கன்லேருந்து சென்சேஷனை எடுத்துகிட்டு பெரிஃபரல் ப்ராசஸ் நேராக போயிட்டு த்ரூ த சென்ட்ரல் ப்ராசஸ் வழியாக, இது இஸ் ஒன்லி செல் பாடி தான், த்ரூ த சென்ட்ரல் ப்ராசஸ் வழியாக தான் அது என்ன பண்ண போகுது, இந்த போஸ்டீரியர் ஹார்னை போய் ரீச் பண்ண போகுது. ஸோ இந்த கேங்லியான்றது என்ன அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு தெரியும், இட் இஸ் நத்திங் பட் த கலெக்ஷன் ஆஃப் நியூரனல் செல் பாடிஸ் அவுட் சைட் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். தென் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோனோமிக் கேங்லியான்லேருந்து ஒன்ஸ் அகெயின் ஆட்டோனோமிக் ஃபைபர்ஸும் ஸ்பைனல் நர்வை ஜாயின் பண்ணிக்குது. திஸ் த பேசிக் அனாட்டமி ஃபார் எனி ஸ்பைனல் நர்வ்ன்றது உனக்கு தெரியும். இப்போ இதே மாதிரியான ஒரு அனாட்டமி கிரேனியல் நர்வ் எடுக்கும்போது எப்படி ஆயிக்குது அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஆயிக்குது. ஸோ கிரேனியல் நர்வ்ஸும் ஆல்சோ தே ஆர் நத்திங் பட் ஆக்சான்ஸ் தான். What axon? Axons of neuronal cells which are present in the cranial nerve nuclei அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டை பொறுத்தவரை ஆன்டீரியர் ஹார்ன் போஸ்டீரியர் ஹார்ன்னு சொன்ன மாதிரி கிரேனியல் நர்வ்ஸோட நியூக்ளியை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த என்டையர் பிரெயின், மிட் பிரெயின், பான்ஸ் அண்ட் மெடுலால பிரெயின் ஸ்டெம் நியூக்ளியை ஆர் கிரேனியல் நர்வ் நியூக்ளியை அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ the neuronal cell bodies of all the cranial nerves are situated in the brain stem in different regionல different locationல இருக்குது. ஸோ ஒரு cranial nerve எடுத்துக்கிட்டால் அதுக்கு different நியூக்ளியே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் நமக்கு இங்கே குழப்ப போகுது. ஸ்பைனல் நர்வ்ன்றது சிம்பிளாக இருந்தனால அது உனக்கு ப்ராப்ளமே இல்லை. பட் cranial nerve பொறுத்தளவில் நிறைய different cranial nerve நியூக்ளியே காம்போனன்ட் பார்ப்பீங்க. வாட் இஸ் தட் cranial nerve நியூக்ளியே அப்படின்னா they are nothing but collections of neuronal cell bodies of each cranial nerves. ஸோ இப்போ ஒரு கிரேனியல் நர்வுக்கு என்னென்ன இங்கே எப்படி மோட்டார் சென்சரி அப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் கிரேனியல் நர்வ்ஸுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், மோட்டார் அண்ட் சென்சரி அப்படின்னு 2 காலம் பிரிக்க போகிறோம். அந்த மோட்டார் அண்ட் சென்சரியே டிஃப்ரெண்ட் காலமாக இங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிரிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூரிங் டெவலப்மெண்ட் அப்போ திஸ் அ பிரெயின், இது ஃப்ளோர் ஆஃப் த ஃபோர்த் வென்ட்ரிக்கல் லெவலில் பார்க்குறோம். ஸோ திஸ் அ ஹைண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மீடியலாக இருக்கக்கூடிய ஒரு இந்த பார்ட்டுக்கு பேர் பேசல் பார்ட் ஆர் பேசல் லேமினா அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்ரலாக இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு ஏலார் லேமினா அப்படின்னு அர்த்தம். இந்த பேசல் லேமினா அப்படின்றதுல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல் த மோட்டார் நியூக்ளியையும் சிச்சுவேட்டடாக இருக்கும். ஸோ பேசல் லேமினா அண்ட் ஏலார் லேமினா அப்படின்றது they are the portions of the entire brain stem. இதில் இந்த பேசல் லேமினாவில் ஆல் த மோட்டார் காலம் நியூக்ளியும் இருக்க போது, ஏலார் லேமினாவில் ஆல் த சென்சரி காலம் நியூக்ளியும் இருக்க போகுது. ஸோ அப்போ வாட் ஆர் த நியூக்ளியர் அப்படின்றத உனக்கு தெரியணும். ஸோ நிறைய நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் படிக்கும்போது ஜிஎஸ்ஏ, ஜிஎஸ்இ, எஸ்விஇ, ஜிவிஇ நிறைய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் ஆர் தே அப்படின்னா சிம்பிளாக ஒன்னொன்றுக்குமான அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய போகும். ஸோ ஜென்ரல் சொமேட்டிக் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் ஜென்ரல் சொமேட்டிக்? சொமேட்டிக்னா என்ன? சோமைட்ஸ். ஸோ சோமைட்ஸ்லேருந்து டெவலப் ஆன மசில்ஸ் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியர் காலத்துக்கு பேர் ஜென்ரல் சொமேட்டிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஜென்ரல் சொமேட்டிக் அப்படி சோமைட்ஸ்ன்றது இந்த ஹெட் அண்ட் நெக் ரீஜனில் நம்ம என்ன பார்க்குறோம், ப்ரீ ஆக்சிபிட்டல் சோமைட்ஸ். நீ எம்ப்ரியாலஜியில் பார்த்துருப்ப வாட் இஸ் சோமைட்ஸ்ன்னு பார்த்துட்டு அதில் மீடியலாக ஸ்க்ளீரட்டோம், லேட்ரலாக மயோட்டோம், டெர்ம மயோட்டோம்னு பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து தான் மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆச்சு, டெர்மிஸ் டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்க. அதில்
ப்ரீ-ஆக்சிபிட்டல் சோமேட்ஸில் இருந்து தான் இந்த ஹெட் அண்ட் நெக் ரீஜனில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக ஐபால் மசில்ஸ், எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த மூமெண்ட் ஆஃப் த ஐபால் அண்ட் த muscles which are useful for the movement of the tongue, இது ரெண்டுமே இந்த ப்ரீ-ஆக்சிபிட்டல் சோமேட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அப்போ the cranial nerve nuclei component which supply these muscles which are derived from the somates, அதுக்கு பேர் தான் general somatic efferent. அதாவது ஐபால் மூமெண்ட்டுக்கும் டங் மூமெண்ட்டுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கக்கூடிய நியூக்ளியர் காம்போனண்ட்டுக்கு பேர் ஜென்ரல் சொமேட்டிக் இஃப்ரண்ட். ஸோ ஜிஎஸ்இ, ஜென்ரல் சொமேட்டிக் இஃப்ரண்ட் காலம் நியூக்ளியை ரெஸ்பான்சிபிள் ஃபார் the third nerve, fourth nerve, sixth nerve and the 12th nerve, because you all know that all the extraocular muscles are supplied by oculomotor, that is the third cranial nerve, trochlear, that is the fourth cranial nerve, and the abducens, that is the sixth cranial nerve, and then the tongue muscles are supplied by hypoglossal அப்படின்றத பார்த்துருப்பீங்க, that is the 12th cranial nerve. ஸோ ஒவ்வொரு cranial nerveோட நியூக்ளியும் இப்போ இங்கே இந்த ஜென்ரல் somatic efferent column, that is motor, அதனால efferentன்னு சொல்கிறோம். ஸோ this is the midline structure. ஸோ இந்த மிட்லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சல்கஸ் இருக்கும், இந்த சல்கஸ்க்கு பேர் சல்கஸ் லிமிட்டன்ஸ். நம்ம நியூரோ அனாட்டமி பார்க்கும்போது நிறைய பார்த்துப்போம். இந்த சல்கஸ் லிமிட்டன்ஸ்க்கு வெரி க்ளோஸ். ஸோ மிட்லைனுக்கு நெக்ஸ்ட் லெவலில் பேராமீடியனாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நியூக்ளியை காலம் என்ன அப்படின்னா ஜென்ரல் சொமேட்டிக் இஃபரண்ட் காலம். தட் இஸ் நத்திங் பட் that column supply the muscles which are developed from the pre-occipital somates. So oculomotor third and fourth, which is situated at the midbrain level, and the abducens, that is situated at the pons level, and the 12th, the hypoglossal nerve, that is situated at the medulla level. So this column is otherwise called as general somatic efferent column. Next to that, so the paramedianக்கு அடுத்த காலம் எதுவால இருக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் விசிரல் எஃபரண்ட் காலம். அது என்ன ஸ்பெஷல் விசிரா இந்த ஹெட்? விசிரா அப்படின்னாலே உனக்கு ஆர்கன்னு தெரியும். அது என்ன ஸ்பெஷல் விசிரல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ஹெட் அண்ட் நெக் ரீஜனில் தான் bronchial apparatus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நெக் டெவலப் ஆகும்போது எம்பிரியாலஜியில் டெவலப் ஆச்சு. ஸோ அந்த bronchial apparatusல இருந்து நிறைய மசில்ஸ், கார்ட்லேஜஸ், ஸ்கின், போன் எல்லாம் டெவலப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த bronchial apparatusல இருந்து டெவலப் ஆன ஸ்ட்ரக்சருக்கு சப்ளை பண்ணக்கூடிய நியூக்ளியர் காம்போனண்ட்டுக்கு பேர் தான் ஸ்பெஷல் விசிரல் எஃபரண்ட். ஸோ மற்ற இடத்துல இல்லாமல் இங்கே ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கு பேர் என்ன bronchial apparatusன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டருக்கு சப்ளை பண்ணுறதுனால ஸோ இதுக்கு பேர் bronchial apparatus ஸ்ட்ரக்சரை சப்ளை பண்ணக்கூடிய இந்த நியூக்ளியர் காலத்துக்கு பேர் ஸ்பெஷல் விசிரல் எஃபரண்ட். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபஸ்ட் ஆர்ச்சுக்கு எந்த நர்வ் சப்ளை பண்ண போகுது? trigeminal, that is the 5th nerve. Second archக்கு எந்த nerve supply பண்ண போகுது? facial nerve, that is the 7th nerve. So first, second, third, fourth, fifth வந்து disappear ஆயிடும். only 6 arches, only 5 arches மட்டும்தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து 5th nerve, செகண்டுக்கு வந்து 7th nerve, தேர்டுக்கு வந்து 9th nerve, 4th and 6th போகும்போது superior laryngeal and the recurrent laryngeal nerve பார்த்துருப்பீங்க, through the pharyngeal plexus அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக சப்ளை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய நியூக்ளியர் காம்போனன்ட்ஸுக்கு பேர் தான் ஸ்பெஷல் விசிரல் எஃபரண்ட் காலம். அதனோட ஃபைபர்ஸ் இந்த நியூக்ளியர் காலமில் இருந்து எமர்ஜ் ஆன நர்வ் ஃபைபர்ஸ் எங்கே போகுது அப்படின்னா த்ரூ த ட்ரைஜெமினல் நர்வ் வழியாக போய் ஃபஸ்ட் ஆர்ச்சஸ் சப்ளை பண்ணுது, த்ரூ த 7th nerve வழியாக போய் செகண்ட் ஆர்ட்டில் பண்ணுது, த்ரூ த 9, 10, 11 இந்த ஆல் தீஸ் நர்வ் ஃபைபர்ஸையும் ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த மெடுலாவில் இந்த 9, 10, 11 நர்வ்ஸ்க்கான இந்த bronchial apparatusக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த நியூரான்ஸ் என்ன பண்ணிக்குதுன்னா they are going to form one column that is otherwise called as nucleus ambiguous அப்படின்பாங்க. வாட் இஸ் nucleus ambiguous அப்படின்னா என்னென்னா it lies in the medulla and within that reticular formation, medullary regionல இருக்கக்கூடிய reticular formationல ஒரு மாதிரி மறைஞ்சும் மறையாமலும் இருக்கிறதுனால இந்த காம்போனண்ட்டுக்கு பேர் nucleus ambiguous அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ nucleus ambiguousனது it is nothing but the neurons of 9th, 10th and the 11th cranial nerves which are going to supply the 3rd, 4th, 6th bronchial arches. இவ்வளோ தான். ஸோ திஸ் இஸ் த ஸ்பெஷல் விசிரல் எஃபரண்ட். தென் மூணாவது அதுக்கு லேட்ரலாக போயிட்டோம்னா இன்னும் அடுத்த காலம் என்ன வரப்போகுதுன்னா ஜென்ரல் விசிரல் எஃபரண்ட். ஸோ ஜென்ரல் விசிரல் எஃபரண்ட்ன்றது என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ காலம் விச் இஸ் கோயிங் டு சப்ளை த
serous salivary gland, that is the parotid, submandibular, then sublingual அப்படின்ற 3 இம்பார்ட்டண்ட்டான salivary glands. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, lacrimal glandன்னு ஒரு gland இருக்குது. தென் இந்த பியூப்பிளில் ஒரு மசில் இருக்குது. ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் பாராசிம்பத்தட்டிக் சப்ளை கிடைக்க வேண்டியிருக்குது. ஸோ ஆட்டோனோமிக்கை பொறுத்தவரையில் சிம்பத்தட்டிக் போர்ஷனை நீ படிக்கும்போது தொரக்கோ லம்பார் அவுட்ஃப்ளோ அப்படின்னு படிப்பீங்க. வாட் இஸ் தட் தொரக்கோ லம்பார் அவுட்ஃப்ளோ அப்படின்னா என்டையர் சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரீ கேங்கிலியானிக் நியூரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தொராசிக் ஸ்பைனல் கார்ட்லையும் அப்பர் டூ லம்பார் ஸ்பைனல் கார்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த போர்ஷனில் லேட்ரல் ஹார்ன் ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் இருக்கும். அதுலேருந்து இந்த ஆட்டோனோமிக்கில் பர்டிகுலராக சிம்பத்தட்டிக்கான அவுட்ஃப்ளோ வந்துச்சு. அதுக்கு பேர் தான் தொரக்கோ லம்பார் அவுட்ஃப்ளோ. அதே பாராசிம்பத்தட்டிக் படிக்கும்போது எப்படி பார்ப்பீங்க, கிரேனியோ சேக்ரல் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை பொறுத்தளவில் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர்ஸ் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா ஒன்று த்ரூ த கிரேனியல் நர்வ்ஸும் இன்னொன்று த்ரூ த S2, S3, S4 காம்போனன்ட் ஆஃப் த சேக்ரல் காம்போனன்ட் வழியாகவும் வரப்போகுது. அதனால தான் பாராசிம்பத்தட்டிக் அவுட்ஃப்ளோவை நம்ம என்ன சொல்கிறோம், கிரேனியோ சேக்ரல் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரேனியல் அவுட்ஃப்ளோ ஆஃப் த பாராசிம்பத்தட்டிக் காம்போனன்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்போனண்ட்டை கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு நியூக்ளியர் காலத்துக்கு பேர் தான் general visceral efferent. So general visceral efferent is responsible for parasympathetic nerve fibers. So இங்கிருந்து வரக்கூடிய அந்த காம்போனண்ட்டுக்குள்ளே என்னென்ன நியூக்ளியஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இஸ் த எடிங்கர்-வெஸ்ட்பால் நியூக்ளியஸ் ஆஃப் த தேர்ட் நர்வ். ஸோ எடிங்கர்-வெஸ்ட்பால் நியூக்ளியஸ் ஆஃப் த தேர்ட் நர்வ்ன்றது ஸோ அக்குலோமோட்டார் நர்வோட இப்போ ரிலேட்டடாக இருக்க போகுது. ஸோ அதனால் அதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கும், அக்சசரி அக்குலோமோட்டார் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ். ஸோ எடிங்கர்-வெஸ்ட்பால் நியூக்ளியஸ் ஆஃப் த third cranial nerve which is present in the midbrain. Next இந்த பான்ஸில் பார்த்தீங்கன்னா சலைவேட்ரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ், அதனோட இன்னொரு கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் டெய்ல் எண்டில் இன்னொரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கு பேர் லாக்ரிமேட்ரி நியூக்ளியஸ். தென் இன்ஃபீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ். பிரெயினில் இருக்கக்கூடிய எடிங்கர்-வெஸ்ட்பால் நியூக்ளியஸ்னது it sends its fibers through the oculomotor nerve for the parasympathetic supply to the ciliary ganglion. Then the superior salivatory nucleus and lacrimetrry nucleus, இந்த ரெண்டு ரீசன் இந்த காலம்ல இருந்து வெளியேறக்கூடிய nerve fibers they are reaching through the facial nerve to supply the lacrimal gland and the submandibular and the sublingual gland through the pterygopalatine ganglion and the submandibular ganglion. Each and every ganglionனையும் நம்ம parasympathetic ganglions பார்க்கும்போது பார்த்துக்குவோம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது superior salivatory nucleus and lacrimetrry nucleusனு ரெண்டு காம்போனன்ட் மூலமாக ஃபேஷியல் நர்வ் மூலமாக ஃபைபர்ஸ் வெளியேறி they are going to form one pterygopalatine ganglion to supply the lacrimal gland and another one submandibular ganglion to supply the submandibular and the sublingual gland. அடுத்து கீழே போயிட்டேன்னா inferior salivatory nucleusனு இருக்கும். இந்த inferior salivatory nucleusல இருந்து ஃபைபர்ஸ் த்ரூ த glossopharyngeal nerve வழியாக போய் ஆர்டிக் கேங்லியான்னு ஃபார்ம் பண்ணி பரோட்டிட் கிளாண்டுக்கு சப்ளை பண்ண போகுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா the dorsal vagal nucleus என்ன அப்படின்னா that is a parasympathetic component of the vagus nerve which is going to supply entire abdominal viscera and thoracic viscera எல்லாத்துக்குமே கொடுக்கணும் இல்லையா, அது வரைக்குமே வந்து இந்த dorsal vagal nucleus வழியாக parasympathetic component போயிட்டுருக்கு. sacral component pelvic organக்கு parasympathetic supply கொடுக்க போகுது. ஸோ each and every nuclear componentsல இருந்தும் அந்த நியூரான்ஸ்லேருந்து nerve fibers ரிலீஸ் ஆகி டிஃப்ரெண்ட் cranial nerves வழியாக போய் சப்ளை கொடுக்க போகுது. ஸோ அதனால தான் டிஃப்ரெண்ட் நியூக்ளியர் காம்போனண்ட்டை நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ ஒரு cranial nerve எடுத்துக்கிட்டோம்னா அதனோட ஈச் நர்வ்ஸும் டிஃப்ரெண்ட் சப்ளை கொடுக்க போகுதுனால ஒவ்வொரு cranial nerveக்கும் டிஃப்ரெண்ட் காம்போனண்ட் இருக்கும். இதுதான் உனக்கு கொஸ்டினாகவே வரும். இப்போ நியூக்ளியர் காம்போனண்ட் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ் என்னன்னு சொல்லுன்னு கேட்டால் உனக்கு எழுத தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த என்டையர் நியூக்ளியர் காம்போனண்ட்டை பற்றி பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த 3 காலம் தான் general somatic efferent, special visceral efferent and general visceral efferent. இந்த 3 columns தான் for motor. நெக்ஸ்ட் அடுத்து என்ன, மோட்டார்னு ஒரு காம்போனன்ட் பார்த்துட்டோம்னா அடுத்து சென்சரி காம்போனன்ட். சென்சரியை பொறுத்தளவு இன்ஸ்டெட் ஆஃப் 3க்கு பதிலாக 4 காலம்ஸ் இருக்குது. இதில் 4th காலமாக என்ன இருக்குது அப்படின்னா சொமாட்டிக் ரீஜன்லையும் ஒரு ஸ்பெஷல் காலம் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் சொமாட்டிக் அஃபரண்ட். ஸோ சென்சரியை நம்ம எப்பவுமே அஃபரண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அகைன் ஃப்ரம் மீடியல் டு லேட்ரல் என்னென்ன காம்போனன்ட் இந்த ஏலா ரீஜனில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் விசரல் அஃப்ரண்ட். ஸோ இந்த ஹெட் அண்ட் நெக் ரீஜனில் நாம் பார்த்துக்கக்கூடிய விசரா அப்படின்றது என்ன இருக்குது, பர்டிகுலராக லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ்,
இதெல்லாமே தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய விசரான்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஜென்ரல் விசரல் அஃபரண்ட் அண்ட் ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட் அப்படின்ற ரெண்டுக்குமே ஒரே ஒரு காலம் ஆஃப் நியூக்ளியர் காம்பனண்ட் தான் பார்ப்பீங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. ஸ்பெஷல் விசரல்ன்றது இங்கே என்ன, டங்குலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. டங்கு, pharynx, then larynx, then esophagus, இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய விசரா. டங்கில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் சென்சேஷன் நமக்கு என்ன, டேஸ்ட் சென்சேஷன். ஸோ அப்போ அந்த டேஸ்ட் சென்சேஷனை கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய காம்பனண்ட்டுக்கு பேர் தான் ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட். ஜென்ரல் விசரல்ன்றது என்ன இருக்க போகுது, பெயின், டச், ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதெல்லாம் போகணும் இல்லையா, அந்த சென்சேஷன் போகிறதுக்கான அந்த காலம்க்கு பேர் தான் திஸ் ஜென்ரல் விசரல் அஃபரண்ட் தென் ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட். ரெண்டுக்குமே காமனாக ஒரு நியூக்ளியர் காம்பனண்ட் இருக்குது, அதுக்கு பேர் சாலிட்டரி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாலிட்டரி நியூக்ளியஸோட அப்பர் போர்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா 7th நர்வ், அப்பர் போர்ஷன்லேருந்து போகக்கூடிய ஃபைபர்ஸ் 7th ஃபேஷியல் நர்வ் வழியாக போகுது. தென் இந்த மிடில் அண்ட் லோவர் போர்ஷனில் யுவர் 9th and 10th நர்வ். ஸோ இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ N for 9ன்னு ஞாபகம் வச்சுக்கோ, T for 10ன்னு ஞாபகம் வச்சுக்கோ, S for 7ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டரியஸ் அப்படின்றது எந்தெந்த நர்வ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா N for 9, T for 10, S for 7 அப்படி வச்சுக்கிட்டேன்னா that is the nucleus tractus solitarius. So this column is responsible for both general visceral afferent and special visceral afferent. The next column is your general somatic afferent. ஸோ அப்போ என்ன அது சொமாட்டிக் அப்படிங்கும்போது என்டையர் ஹெட் அண்ட் நெக் ரீஜனில் இருந்தும் சென்சேஷன், பர்டிகுலர் என்னென்ன சென்சேஷன் போகணும், பெயின், டச், டெம்பரேச்சர், தென் ப்ரெஷர் போகணும், 2 point discrimination, then proprioception ஒரு சென்சேஷனும் போகணும். ஸோ ஆல் திஸ் ஜென்ரல் சொமாட்டிக் சென்சேஷன்ஸ் ஆர் கோயிங் த்ரூ ஒன் நர்வ், தட் இஸ் த 5th நர்வ். ஸோ என்டையர் ஃபேஸ் சென்சேஷன்லேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ட்ரைஜெமினல் நர்வ் 3 காம்போனண்ட்டு எந்தெந்த டெரிட்டரின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் காலம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் நியூக்ளியஸ், பர்டிகுலர்லி த ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் த ட்ரைஜெமினல், chief sensory nucleus of the trigeminal nerve, then mesencephalic nucleus of the trigeminal nerve. So the general somatic afferent column la irukkudiya ஒரே ஒரு nerve column என்ன அப்படின்னா that is the 5th nerve. It consists of 3 nuclear component, spinal nucleus of the trigeminal nerve and the chief sensory nucleus of the trigeminal nerve and the mesencephalic nucleus of the trigeminal nerve. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 5th nerve it is related with the pons. So chief sensory nucleus அப்படின்றது இந்த pons regionல இருக்கு. spinal nucleusன்றது இதனோட caudal portion வந்து extend ஆகி upper to cervical spinal cord level வரைக்கும் spinal nucleus of the trigeminal nerve இருக்கும். Then அதனோட cranial portionலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி mesencephalic nucleus is occupy the midbrain region அப்படின்றத பார்ப்பீங்க. இந்த ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் த ட்ரைஜெமினல் வழியாக என்னென்ன ஃபைபர்ஸ் போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக வந்து பெயின் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ரெண்டும் ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் த ட்ரைஜெமினல் வழியாக போக போகுது. சீஃப் சென்சரி நியூக்ளியஸ் வழியாக என்ன போக போகுதுன்னா டச் ஃபைபர்ஸ் போயிட்டுருக்கும். இந்த மீசன்கெஃபாலிக் நியூக்ளியஸ் வழியாக என்னென்னா பர்டிகுலராக ப்ராப்ரியோசெப்டிவ் சென்சேஷன் ஃப்ரம் த மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா, தட் ஃபைபர்ஸ் தான் வந்து தே ஓன்ட் ரிலே இந்த ஸ்பைனல் நியூக்ளியஸோ அல்லது சீஃப் சென்சரி நியூக்ளியஸ் வழியாகவோ போகாமல் நேராக அந்த பெரிஃபரல் ப்ராசஸ் வந்து தே எண்ட் இன் த நியூரான்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன் த மீசன்கெஃபாலிக் ரீஜன். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் மீசன்கெஃபாலிக் நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸோட ஃபைபர்ஸ் பர்டிகுலராக 5th நர்வுக்கு மட்டும் ஃபைபர்ஸ் கொடுக்காம ஒன்ஸ் அகெயின் த ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் த ட்ரைஜெமினல் நர்வில் இருந்து சம் ஃபைபர்ஸ் என்னவாகும்னா தே பாஸ் த்ரூ த ஃபேஷியல் நர்வ் அண்ட் சம் ஃபைபர்ஸ் என்ன பண்ணுன்னா தே பாஸ் த்ரூ த 9th நர்வ் அண்ட் சம் ஃபைபர்ஸ் என்ன பண்ணுன்னா தே பாஸ் த்ரூ த 10th நர்வ். ஸோ 7th 9th 10th வழியாகவும் இந்த ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல்லேருந்து ஃபைபர்ஸ் போயிட்டுருக்கும். ஏன்னா நீங்கள் ஹெட் அண்ட் நெக் ரீஜனில் சென்சேஷன் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, பின்னா, எக்ஸ்டர்னல் அக்கஸ்டிக் மியாட்டஸ் இதுக்கெல்லாம் நீ சப்ளை பார்க்கும்போது உன்னோட ஆரிக்குலர் நர்வ் அப்படின்னு ஒரு பிரான்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆரிக்குலர் பிரான்ச் ஃபேஷியல் நர்வ் ஃபைபர்ஸ் அண்ட் வேகல் நர்வ் ஃபைபர்ஸ் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த வழியாக போயிட்டுருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபேஷியல் நர்வ் ஃபைபர்ஸும் இந்த வேகல் நர்வ் ஃபைபர்ஸும் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஸ்பைனல் நியூக்ளியஸ் வழியாக போயிட்டுருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த general somatic afferent entirely through the trigeminal nerve. From the spinal nucleus of the trigeminal nerve, all the fibers, some of the fibers, they are going through facial nerve and 9th nerve and 10th nerve also. அதையும் தெரிஞ்சுக்கணும். So
இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது ஜென்ரல் சொமேட்டிக் அஃபரண்ட் காலம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கக்கூடியது ஸ்பெஷல் சொமேட்டிக் அஃபரண்ட். அது என்ன ஸ்பெஷல் சொமேட்டிக் அஃபரண்ட் அப்படின்னா, இந்த எம்ப்ரியாலஜியில் நீங்கள் போய் பார்க்கும்போது இயர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்டோடர்மல் பிளாக்கோட தான் அது வந்து டெவலப் ஆகி வந்துட்டுருக்கும். ஸோ அந்த எக்டோடர்மல் பிளாக்கோட எக்டோடர்மல் ரீஜனில் இருந்து டெவலப் ஆன இந்த சென்சரி ஆர்கன் அப்படின்றனால ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது ear. So cochlear and the vestibular nucleus, balance and equilibrium and hearing. இந்த காலத்தை வந்து they fix it in the special somatic afferent column. But இப்போ the vision and the smell அதையும் சேர்த்து vision, smell and then the vestibulo-cochlear component, that is the hearing and the balance. இந்த மூணு special sensationுமே they are in the ஸ்பெஷல் சொமேட்டிக் அஃபரண்ட் காலம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்க்குறேன், இப்போ சப்போஸ் ட்ரைஜெமினல் நர்வ் கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கிரேனியல் நர்வில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு வருது 5th கிரேனியல் நர்வ், 7th கிரேனியல் நர்வ், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 12th கிரேனியல் நர்வ் போயிடுவாங்க. தென் 3, 4, 6 இது வந்து ஃபார் எக்ஸ்ட்ரா அக்குலருக்கு சப்ளை பண்ணுறதுனால அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டு. பர்டிகுலராக அந்த 5 and 7 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 10th நர்வ் வேகஸ் நர்வ் வந்து இட்ஸ் அ வாண்டரிங் நர்வ், இட்ஸ் அ மெகா நர்வ் அப்படின்றனால நிறைய எம்சிக்யூஸ் இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ் அ யூஜியாக நெக்ஸ்ட்டு வந்து 9th. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக அவ்வளோ உனக்கு இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கலாக ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஆல்ஃபேக்ஷன், தென் ஆப்டிக், தென் த ஹியரிங் அண்ட் இதுக்கெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் ஃபிசியாலஜியில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே அனாட்டமியில் கேட்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இப்போ நீ பர்டிகுலராக வெறும் 5th நர்வ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ ட்ரைஜெமினல் நர்வோட நியூக்ளியர் காம்பனண்ட் என்ன எழுது, ரைட் நியூக்ளியர் காம்பனண்ட் ஆஃப் த ட்ரைஜெமினல் நர்வ். இட்ஸ் a 2 mark கொஸ்டின். ஸோ இப்போ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜென்ரல் சொமேட்டிக் அஃபரண்ட் காலமில் 5th நர்வ் இருக்குது. ஸோ ஹியர் உன்னோட 5th நர்வோட பொசிஷன் இருக்குது. ஸோ வேறு எங்கே 5th பார்க்குறீங்க, இந்த ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட். ஸோ ஃபஸ்ட் பிராங்கியல் ஆர்ச்சுக்கு சப்ளை பண்ணுறதுக்கும் அது சப்ளை பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க. தட் இஸ் த மோட்டார் ரூட் ஆஃப் த ட்ரைஜெமினல் நர்வ். ஸோ அப்போ இந்த 2 காலம் நியூக்ளியர் காம்பனண்ட்டும் ட்ரைஜெமினல் நர்வுக்கு எழுதணும். ஸோ அப்போ என்ன காலம் எழுதுவீங்க, ஜென்ரல் சொமேட்டிக் அஃபரண்ட் அண்ட் தென் ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட். இது ரெண்டும் தான் உன்னோட ட்ரைஜெமினல் நர்வுக்கான நியூக்ளியர் காம்பனண்ட். இப்போ நெக்ஸ்ட் 7th கிரேனியல் நர்வ். ஸோ தட் இஸ் த ஃபேஷியல் நர்வ் எடுத்துக்கிறீங்க. ஃபேஷியல் நர்வ் எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்க, 1 ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட், ஏன்னா அது 2nd பிராங்கியல் ஆர்ச்லேருந்து டெவலப் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க. அடுத்து எங்கே பார்ப்பீங்க, இந்த சுப்பீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ்லையும் பார்த்தீங்க. ஸோ இந்த சுப்பீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸில் பார்க்குறீங்க அப்படின்னால அப்போ அது என்ன, பாராசிம்பத்தட்டிக் சப்ளை. ஸோ பாராசிம்பத்தட்டிக் சப்ளை என்ன எழுத போகிற, ஜென்ரல் விசரல் எஃபரண்ட். ஸோ ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட், ஜென்ரல் விசரல் எஃபரண்ட் ரெண்டுமே சப்ளை பண்ணுது. ரெண்டுமே 7th நர்வோட நியூக்ளியர் காம்பனண்ட். அடுத்து என்ன பார்க்குறோம், ஜென்ரல் விசரல் அஃபரண்ட்டில் அது இருக்கா அப்படின்னா ஆமாம், ஏன்னா நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டோரியஸ் அப்படின்றது மூலமாக இந்த 7th நர்வ் இருக்குது அப்படின்றனால ஜென்ரல் விசரல் அஃபரண்ட், ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட்டில் பார்க்குறீங்க. ஸோ ஜென்ரல் விசரல் அஃபரண்ட் அண்ட் ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட், ஏன்னா நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டோரியஸ் காம்பனண்ட்டை இந்த 7th நர்வ் ஃபார்ம் பண்ணுது, பர்டிகுலர்லி ஃபார் த டேஸ்ட் சென்சேஷன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் விசராவா ஃபைபர்ஸ் எப்படி போச்சு அப்படின்னா 5th நர்வ் நியூக்ளியஸ்லேருந்து இங்கே கொஞ்சம் ஃபைபர்ஸ் போயிட்டுருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ ஜென்ரல் விசரல் எஃபரண்ட், ஸ்பெஷல் விசரல் எஃபரண்ட், ஜென்ரல் விசரல் எஃபரண்ட், ஜென்ரல் விசரல் அஃபரண்ட் அண்ட் ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட். இந்த எல்லா காலமுமே வந்து எக்ஸப்ட் எந்த காலம் இதில் இல்லை, ஜென்ரல் சொமேட்டிக் எஃபரண்ட் இல்லை, தென் ஸ்பெஷல் சொமேட்டிக் எஃபரண்ட் இல்லை. இந்த 3 காலம் டோட்டல் 7 காலமில் உன்னோட 7th நர்வுக்கு 4 நியூக்ளியர் காம்பனண்ட் வந்துருச்சு. இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி காலம், எவ்ரி கிரேனியல் நர்வ்ஸுக்கும் என்னென்ன நியூக்ளியர் காம்பனண்ட் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபார் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ உன்னோட 3rd நர்வ்னு எடுத்துக்கிங்க. ஸோ அக்குலோமோட்டார் நர்வுக்கு என்னென்ன காம்பனண்ட் இருக்கும், அக்குலோமோட்டார்னு எடுத்துக்கிட்டேன்னா இட் இஸ் அ பியூர்லி மோட்டார் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஜென்ரல் சொமேட்டிக் எஃபரண்ட் எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசிலுக்கு சப்ளை பண்ணுது.
இன்னொன்று என்ன இருக்குன்னா இதுக்கு இந்த எடிங்கர்-வெஸ்ட்பால் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் மூலமாக பிராங்கியோ மோட்டார் தட் இஸ் பாராசிம்பத்தட்டிக்கும் இருக்குது அப்படின்றனால இன்னொன்று என்ன பண்ணுவீங்க ஜென்ரல் விசரல் எஃபரன்ட். ஸோ ஜென்ரல் சொமாட்டிக் எஃபரன்ட் அண்ட் ஜென்ரல் விசரல் எஃபரன்ட். ஸோ இதில் ஒரு அஃபரண்ட் காலம் கூட கிடையாது. ஸோ இட் இஸ் பியூர்லி மோட்டார். அதே 7th நர்வ் எடுத்தீங்கன்னா போத் இஃபரண்ட் அண்ட் அஃபரண்ட்னு இருக்கும்போது திஸ் இஸ் மிக்சட். அதே மாதிரி 5th அஃபரண்ட் அண்ட் டிஃபரண்ட் இருக்கனால மிக்சட். அதே 3rd நர்வ் எடுத்துக்கிட்டேன்னா என்னது ஒன் பியூர்லி மோட்டார். இப்போ இதே 12th cranial nerve எடுத்துக்கிட்டேன். இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இதனோட காலம் பார்த்தீங்க. மெடுலாவில் ஜென்ரல் சொமாட்டிக் இஃபரண்ட்டாக மட்டும்தான் அதை பார்த்தீங்க. ஸோ 12th பியூர்லி மோட்டார். ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி cranial nervesக்கும் வாட் ஆர் த cranial nerve component அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் cranial nerve nuclei அப்படின்ற ஒரு கிளாஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஈச் cranial nerve nucleiயும் எந்தெந்த ரீஜனில் சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு தான் மிட் பிரெயினில் என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குது, பான்ஸில் என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குது, மெடுலாவில் என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குன்றது உனக்கு தெரியணும். ஸோ அப்போ ஜென்ரல் சொமாட்டிக் இஃபரண்ட் காலமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் என்னென்னா 3rd nerve nucleus, 4th nerve nucleus, 6th nerve nucleus and 12th nerve nucleus. This is the paramedian position la irukku. Then next to the paramedian position, what is the another column அப்படின்னா that is the special visceral efferent, the component for branchial apparatus structures. ஸோ அங்கே என்னென்ன இதெல்லாம் இருக்க போகுதுன்னா 5th for first arch, 7th for second arch, 9th, 10th, 11th going to form the nucleus ambiguous for the 3rd, 4th and 6th arch. 5th arch disappear ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் காலம்ன்றது ஜென்ரல் விசரல் எஃபரண்ட் ஃபார் பாராசிம்பத்தட்டிக் சப்ளைக்கு. ஸோ இங்கே என்னென்ன நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குன்னா எடிங்கர்-வெஸ்ட்பால் நியூக்ளியஸ் ரிலேட்டட் வித் த 3rd nerve, அந்த superior salivatory and the lacrimatory nucleus related with the 7th nerve, and the inferior salivatory nucleus related with the 9th nerve, and the dorsal vagal nucleus is the name itself 10th nerveன்றது உனக்கு தெரியும். ஆல் என்டையர் காலம் இஸ் ஃபார் த பாராசிம்பத்தட்டிக் கேங்லியான்ஸ்க்காக போயிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட்டு சென்சரி காலம். ஸோ இதில் 4 காலம்ஸ் பார்க்க போகிறீங்க. ஜென்ரல் விசரல் அஃபரண்ட் அண்ட் ஸ்பெஷல் விசரல் அஃபரண்ட் போத்துமே வந்து ஒரே காலமாக தான் இருக்க போது. அதுக்கு பேர் சாலிட்டரி காம்ப்ளெக்ஸ்னு பேர். ஸோ நியூக்ளியஸ் ட்ராக்டஸ் சாலிட்டோரியஸ் 9th, 10th, 7th. அடுத்தது ஜென்ரல் சொமாட்டிக் அஃபரண்ட்ன்றதில் ஒன்லி ஒரு காம்பனண்ட் தான் பார்ப்பீங்க. தட் இஸ் த என்டையர் ட்ரைஜெமினல் நர்வ் நியூக்ளியர் காம்பனண்ட்டும் பார்ப்பீங்க. கார்டல் டு கிரேனியலாக போக போக ஸ்பைனல் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ், சீஃப் சென்சரி நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ், தென் மீசன்கெஃபாலிக் நியூக்ளியஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ். லாஸ்ட் காலம் இஸ் த ஸ்பெஷல் சொமாட்டிக் எஃபரண்ட். எதுக்குன்னா ஃபார் விஷன், ஹியரிங். இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஸ்மெல்லையும் சேர்த்து இதில் சேர்த்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக ஒன்லி 8th தட் இஸ் ஃபார் பேலன்ஸ் அண்ட் ஈக்லிபிரியம் இருந்தது. இப்போ இருக்கிற கிரே புக்கில் பார்த்தீங்கன்னா யுவர் ஆப்டிக் விஷன் அண்ட் த ஸ்மெல்லையும் இதில் சேர்த்துருப்பாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு கொஸ்டினே கேட்டாங்க, நேம் டு cranial nerves with special somatic afferent column. That is nothing but your 2nd and 8th nerve. இப்போ ரீசெண்டாக ஸ்மெல்லையும் சேர்த்துருக்காங்க. That is the first nerve. Okay, so these are all the important things you have to know about the cranial nerve nuclei as a MCQ point of view, as a 2 mark. Then after practicals அப்போ particularly இந்த physiology practicalsலாம் இது எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஸோ each and every cranial nervesலையும் என்னென்ன nerve 5, என்னென்ன nerve branches, என்னென்ன சப்ளை பண்ண போகுதுன்றதை ஃபர்தராக நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய எடர்னரி ரீஜன் டாப்பிக்கில் நம்ம பார்த்துப்போம். தேங்க்யூ.